நீ என்ன பண்ணிட்டு இருக்க கெண்டல்? என் ஃப்ரெண்ட் ரொனால்டோக்கு பர்த்டே பிரசன்ட் கொடுக்கிறதுக்காக ஒரு பொருளை கலெக்ட் பண்ண வந்தேன். சும்மா ஏன் நிக்கிற? வந்து நல்ல பையனா என்ன தூக்கி விடு. என் கையை கொஞ்சம் விடுறியா கண்ணு? முதல்ல நீ என் கையை விட. மோசம். யாரு? ரொனால்டோவா? இல்ல, இந்த ஜெல்ல சொன்னேன். இது பயங்கரமான பசித்தன்மை கொண்டது. புரியல. அதாவது ஒட்டிக்கோன்னு சொன்னேன். என்னப்பா உள்ள போனா நீ ரொம்ப இல்ல 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 நம்ம ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டோம். அப்படின்னா எல்லாருமே நம்மள ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணிடுவாங்கல்ல. இன்னைக்கு சாயந்தரம் ரொனால்டோவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. நாங்க போய் ஆகணும். ஆனா நம்ம ரெண்டு பேர் கையை ஒட்டி இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் யாரும் ஒண்ணா பார்க்க மாட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுதா? ஓ இல்ல, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எது கோக்குமாக்கு வேலை பண்ண போறேன்னு. அது மட்டும் செஞ்சிடாத. என்ன நம்பு. யாராவது பாத்திர போறாங்க. இந்த வழியில வேற யாரும் வர மாட்டாங்க. அது ஏன் இப்பதானே புரியுது. முதல்ல இருக்கு. அதுக்கு தாத்தா. போதும் நிறுத்து. இத பாரு, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. ரொனால்டோவோட பர்த்டே பார்ட்டிக்கு போக இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள உன் இம்சை ஒழியணும். அப்படி இல்லைன்னா இதை ஏன் வழியில தான் செய்யணும். நம்ம ரொனால்டோவோட லேபுக்கு போகணும். அங்கதான் இதை சரி பண்ற லிக்விட் இருக்கு. நான் சொன்னது உனக்கு புரியுதா? என்ன நம்பு. இந்த அமைதியான ஆள் நடமாட்டம் இல்லாத வழியா போனோம்னா ரொனால்டோவோட வீட்டுக்கு ஈஸியா போயிடலாம். ஆனா என்ன ஒரு கூட்டம். மொத்த மெல்லோ ப்ரூக்கோ இந்த ஆனுவல் ஸ்ட்ரீட் ஃபேருக்கு வந்திருக்கு. உன் வழி ஊத்திக்கிச்சு. எனக்கு பிடிக்கல. ஆனா நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்த்தாங்கன்னா உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதே பிரச்சனை தான். பாதாள வழியா போயிடலாம். இல்ல, ஏற்கனவே அந்த வழியா போய்